லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தாக்குதல் நடத்துவதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிறப்பிப்பு. புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக நடுவண் அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுடன் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இழுத்து மூடிவிடுவார் என டிடிவி தினகரன் காட்டம். நாட்டின் 90 விழுக்காடு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதாக ராகுல் காந்தி பேச்சு. கோவை வானூர்தி நிலைய விரிவாக்கப் பணிக்காக 472 ஏக்கர் நிலத்தை நடுவண் அரசிடம் ஒப்படைத்தது தமிழக அரசு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கட்டடங்கள் மண்ணில் புதைந்தது குறித்த ஆய்வு நிறைவு. ஒரு வாரத்தில் அறிக்கை அளிக்க வல்லுநர்கள் திட்டம். உடுமலை அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. மலையாள திரைப்பட உலகை அதிர வைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக் விலகல். திருச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தடகள போட்டிகள். 27 பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர் பங்கேற்பு. தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை நடுவம் தகவல்.